Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 7. Wave Optics உள்ள important numerical problems ஒன்று சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் book back numerical problem number 4 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு beam of light single slit மேலே விழுந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஸ்க்ரீனில் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லைட்னுடைய வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க 600 நேனோமீட்டர். சிங்கிள் ஸ்லிட்னுடைய விட்த் கொடுத்துருக்காங்க 1 மில்லிமீட்டர். இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சினுடைய 2 சைட்லேயும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் அ சிங்கிள் ஸ்லிட். இந்த சிங்கிள் ஸ்லிட்னுடைய விட்த்தை ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏயோடைய வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க which is 1 millimeter. This is a screen. லைட் சிங்கிள் ஸ்லிட் மேலே விழுகும்போது ஸ்க்ரீனில் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். திஸ் இஸ் அ சென்ட்ரல் மேக்ஸிமம். இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு 2 சைட்லேயும் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் அ ஃபஸ்ட் மினிமம். அதே மாதிரி கீழேயும் ஒரு ஃபஸ்ட் மினிமம் ஃபார்ம் ஆகும். இந்த 2 ஃபஸ்ட் மினிமம்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் given as 2 மீட்டர். width of the slit is given as 1 millimeter. ஸோ இது சென்டர் ஆஃப் த ஸ்லிட் அப்படின்னு எடுத்துக்கும். இந்த சென்டர் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கும். ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மினிமம் ஃப்ரம் த சென்டர் இஸ் டேக்கன் அஸ் y1. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை y2 அப்படின்னு எடுத்துக்கும். இந்த ஆங்கிளை தீட்டா அப்படின்னு எடுத்துக்கும். டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, த கண்டிஷன் ஃபார் ப்ரொடியூசிங் minimum is a sin theta is equal to n lambda. If theta is very small, we can write sin theta is equal to tan theta is equal to opposite by adjacent. So for the first minimum, the opposite side is y1 and the adjacent side is d. Therefore we can write y1 divided by d. This is for the first minimum which is formed above the central maximum. Therefore we can write a into y1 divided by d is equal to n-க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா it is a first minimum அப்படிங்கிறதுனால n is equal to 1. n is equal to 1 for first minimum which is formed above the central maximum. இதிலிருந்து என்ன எழுதலாம்னா, y1 is equal to d lambda divided by a அப்படின்னு எழுதிக்கலாம். dங்கிறது distance between the slit and the screen, lambdaங்கிறது wavelength, aங்கிறது width of the slit. இதே மாதிரி சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு கீழே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட் மினிமம்கான கண்டிஷனை எழுதுவோம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் மினிமம் ஃபார்ம் பிலோ த சென்ட்ரல் மேக்ஸிமம் கேன் பி ரிட்டன் as a y2 divided by d is equal to n-க்கு பதிலாக -1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். லாம்டா ஹியர் n is equal to -1. சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு மேலே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட் மினிமம்க்கு n is equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு கீழே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட் மினிமம்க்கு n is equal to -1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே ஃபஸ்ட் மினிமம். Therefore from this we can write y2 is equal to -d lambda divided by a. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 2 ஃபஸ்ட் மினிமம்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு y1 minus y2 which is equal to what is y1 d lambda divided by a minus இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, minus d lambda divided by a. So minus of minus plus d lambda divided by a plus d lambda divided by a is equal to 2d lambda divided by a.
So delta y is equal to 2d lambda divided by a. d lambda a உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can find the value of the distance separation between the first minimum on either side of the central maximum. Therefore delta y is equal to 2 into capital D is 2 meter. Lambda is 600 nanometer. It is given in the problem. Nanometer meter convert பண்ணிக்கிறோம். 600 into 10 to the power minus 9 divided by A is width of the slit. Width of the slit is 1 millimeter. இதையும் SI யூனிட்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1 into 10 to the power minus 3. இதை கால்குலேட் பண்ணோம்னா 2 into 2 4 4 6 are 24. So 2400 into 10 to the power minus 9 divided by 10 to the power minus 3. So இதை கேன்சல் பண்ணோம்னா minus 6 numerator வரும். So this is equal to, we can write this as 2400 into 10 to the power minus 6 meter. இதே எப்படி எழுதிக்கலாம்னா 2.4 into 10 to the power minus 3 meter அப்படின்னு எழுதிக்கலாம். 10 to the power minus 3க்கு பதிலா மில்லி அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா delta y is equal to 2.4 millimeter. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோல next book back ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். Thank you for watching this video.